Good morning students, welcome to our PV digital class. Last week நம்ம வந்து continents of the world பார்த்தோம். அதில் ஒரு continuation today பார்க்கலாம். ஆசியா ஆஃப்ரிக்கா பார்த்தோம். அடுத்த நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்டினென்ட் எதுன்னா நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் இருக்குது. இது வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இந்த வேர்ல்டு. அதாவது ஆசியா ஆஃப்ரிக்கா அடுத்தது பெரிய கான்டினென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது நார்த் அமெரிக்கா தான். நார்த் அமெரிக்கா வந்து தேர்டு லார்ஜஸ்ட் கான்டினென்ட். அடுத்தது இங்கே லேக்கு சுப்பீரியர் அப்படிங்கிற ஒரு லார்ஜஸ்ட் லேக் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நார்த் அமெரிக்காவில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்தது இங்கே இந்த மிசிசிப்பி அண்ட் மிசிசோரி அப்படிங்கிற லாங்கஸ்ட் ரிவர்ஸ் ரெண்டு வந்து நார்த் அமெரிக்காவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாத யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நம்ம கேள்விப்பட்டிருக்குல்ல, அது ஒரு பார்ட் எங்கன்னா நார்த் அமெரிக்காவில் தான். இது பார்க்கலாம். North America is entirely within the northern hemisphere. North America is the third largest continent by area, following Asia and Africa. The largest freshwater lake, Lake Superior, is located in the continent. The Mississippi, the Missouri is one of the longest river located in North America. The United States America is a part of North America. அது மட்டும் இல்லாத நார்த் அமெரிக்காவில் இருக்க கண்ட்ரிஸ் பார்க்கலாம். சம் கண்ட்ரிஸ் இன் நார்த்தன் அமெரிக்கா கான்டினென்ட் ஆர் கனடா, மெக்சிகோ, நிகரகுவா, ஹண்டுராஸ், கியூபா, கட்மாலா, பனாமா அண்டு காஸ்டாரிக்கா அப்படிங்கிற பல கண்ட்ரிஸும் நார்த் அமெரிக்காவில் சிச்சுவேட்டாக இருக்குது. அடுத்து நம்ம நார்த் அமெரிக்காவை பற்றி பார்க்கும்போது எல்லா கிளைமேட்டும் இருக்கிற ஒரு பகுதியாக நார்த் அமெரிக்கா இருக்குது. நார்த் அமெரிக்கா இஸ் த ஒன்லி கான்டினென்ட் இன் த வேர்ல்டு தட் ஹேஸ் ஆல் கிளைமேட்டிக் டைப்ஸ். உலகத்தில் இருக்கிற எல்லா கிளைமேட்டும் அமைஞ்சிருக்கிற ஒரு கான்டினென்ட் எதுன்னா அது நார்த் அமெரிக்கா தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சவுத் அமெரிக்கா பார்க்குறோம். சவுத் அமெரிக்கா வந்து சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. இது வந்து நார்த் அமெரிக்காவோட ஒரு ரிலேட்டிவ்ஸாக அமைஞ்சிருக்கு. அதாவது நார்த் அமெரிக்காவோட இணைஞ்ச ஒரு பகுதியாக தான் இருக்குது. சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. இதில் அமேசான் அப்படிங்கிற ஒரு லாங்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ரிவர், அதாவது உலகத்திலேயே இரண்டாவது லார்ஜஸ்ட் ரிவராக இருக்குது. இதில் இருக்கிற ரெயின் ஃபாரஸ்ட், அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த சவுத் அமெரிக்கா கான்டினென்ட் என்ன பண்ணியிருக்கு, கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது பிரேசில் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து காஃபி ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அதாவது அதிகமாக காஃபி தயார் பண்ணுற ஒரு கண்ட்ரியாக இருக்குது. அடுத்தது த ஆண்டஸ் அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர் எங்கே இருக்குது அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இது ஒரு லாங்கஸ்ட்டு மலைத்தொடர் மவுண்டைன். இது ஒரு ஃபோல்டு மவுண்டைன் அப்படிங்கிறாங்க, அப்படின்னா மடிப்பு மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மவுண்ட் அகான்குவா அது வந்து ஆண்டஸில் அமைந்திருக்க ஒரு ஹையஸ்ட் பீக், அதாவது உயர்ந்த மலை சிகரம். நம்ம எப்படி எவரெஸ்ட் இமாலயாலே உயர்ந்த சிகரம்னு சொல்கிறோமோ அது போல் செகண்டு மவுண்ட் அகான்குவா எங்கே இருக்குதுன்னா ஆண்டஸ் மலைத்தொடரில் தான் இருக்குது. அடுத்தது மவுண்ட் கெட்டாபாசி அப்படிங்கிற உயர்ந்த சிகரமும் ஹையஸ்ட் பீக்கும் ஆண்டஸ் மலைத்தொடரில் தான் இருக்குது. பார்க்கலாம். சவுத் அமெரிக்கா இஸ் லொக்கேட்டட் மோஸ்ட்லி இன் த சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர் வித் அ ரிலேட்டிவ்லி ஸ்மால் போர்ஷன் இன் த நார்த்தன் ஹெமிஸ்பியர். அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியரோட கொஞ்சம் பகுதி தான் இருக்குது. த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரிவர் விச் இஸ் ஆல்சோ த செகண்ட் லாங்கஸ்ட் இன் த அமேசான் ரிவர் இன் சவுத் அமெரிக்கா. உலகத்திலே மிகப்பெரிய நதியும் அடுத்தது மிக நீளமான நதியில் இரண்டாவது நதியுமா இருக்கிற அமேசான் எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரேசில், எ கண்ட்ரி இன் சவுத் அமெரிக்கா, இஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் காஃபி ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. The Andes is one of the longest mountain range in South America. Andes is an example of fold mountain. Mount Aconcagua is the highest peak in the Andes, one of the highest volcanoes of the world. அதாவது எரிமலை, உலகத்திலேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய எரிமலை எங்கே இருக்குது, கெட்டாபாக்சி இஸ் ஃபவுண்ட் இன் திஸ் கான்டினென்ட். கெட்டாபாக்சி அப்படிங்கிற வல்கனோஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னா அதுவும் சவுத் அமெரிக்காவில் தான் அமைஞ்சிருக்கு. த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் கவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த அமேசான் பேசின் இன் சவுத் அமெரிக்கா. நெக்ஸ்ட் இதில் அமைஞ்சிருக்கிற கண்ட்ரிஸ் நேம் பார்க்கலாம். சம் கண்ட்ரிஸ் இன் சவுத்தர்ன் அமெரிக்கன் கான்டினென்ட் ஆர் அர்ஜென்டினா, பெலிவியா, பிரேசில், கொலம்பியா, ஈக்வடார், பராகுவே, பெரு, உருகுவே அண்டு வெனின்சுலா முதலிய கண்ட்ரிஸு இங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில். நெக்ஸ்ட் வி சி அபவுட் அண்டார்டிகா. அண்டார்டிகா பற்றி பார்க்குறோம். அண்டார்டிகா ஒரு கோல்டஸ்ட் கான்டினென்ட். அண்டார்டிகாவை ஒயிட் கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அங்கே வந்து ஸ்னோ இருக்கிறதுனால, பனிப்பகுதியாக இருக்கிறதுனால ஒயிட் கான்டினென்ட் அப்படின்னு சார்
நெக்ஸ்ட்டு இல்லை ஆஃப் இயர், அதாவது வருஷத்தில் பாதி வருஷம், அதாவது 6 மந்த் வந்து டேவாகவும் 6 மந்த் வந்து நைட்டாகவும் இருக்கும். அதுதான் ஹாஃப் இயர் வந்து சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகும், ஆஃப் இயர் வந்து சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகாதனால டார்க்னஸ்ஸாக இருக்கும் அண்டார்டிகா. நெக்ஸ்ட்டு பென்குயின்ஸ். நம்ம பென்குயின்ஸ்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் அதிகமாக மேக்ஸிமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் தான் அதெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. அடுத்தது ரிசர்ச் ஸ்டேஷன், அதாவது பல கண்ட்ரீஸ்லேருந்து பல ரிசர்ச் ஸ்டேஷன் அங்கே இருக்குது. அது மூலமாக அண்டார்டிகாவை இப்போவும் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. தென் Antarctica is the coldest continent on earth. It is also called the white continent on the frozen continent. Frozen என்னது உறைந்த கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது Antarctica experiences half year of sunlight and half year of complete darkness. வருஷத்தில் 6 மந்த் எப்படி இருக்கும், டார்க்காக இருக்கும். சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகுனா பகலாகவும், சன்லைட் எக்ஸ்போஸ் ஆகாத 6 மந்த்து டார்க்காகவும் இருண்ட கண்டமாகவும் இருக்கும். Penguins are found in Antarctica. There are only permanent research stations from different countries can be found there. பல கண்ட்ரியோடைய ரிசர்ச் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா அண்டார்டிகாவில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கும்போது யூரோப் பார்க்குறோம். யூரோப் வந்து ஆசியாவோட ஒரு ரிலேட்டிவான ஒரு லேண்ட்மார்க்ஸில் தான் இருக்குது. அடுத்தது யூரோப் வந்து யூரோப்பையும் ஆசியாவையும் பிரிக்கிறது எதுன்னு பார்த்தா உரல் மவுண்டன் அப்படிங்கிற ஒரு மவுண்டன் மலைப்பகுதியும், அடுத்தது கேப்சியன் சீயும் யூரோப்பை ஆசியாவிலேருந்து பிரிக்குது. அடுத்தது யூரோப்பில் வாட்டிகன் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இருக்குது. உலகத்திலேயே மிகச்சிறிய கண்ட்ரி வாட்டிகன் சிட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா யூரோப்பில் அமைஞ்சிருக்கு. வேர்ல்கா அப்படிங்கிற ஒரு லார்ஜஸ்ட் ரிவர் வந்து யூரோப்பில் இருக்குது. ஃபின்லேண்ட் அப்படிங்கிற ஒரு லேண்ட் என்னன்னு சொல்கிறாங்க யூரோப்லனா லேண்ட் ஆஃப் லேக் அப்படிங்கிறாங்க. அதாவது அங்கே அதிகமான பனிப்பாறைகள்லாம் உருகி அதிகமான ஏரிகளை உருவாக்குறதுனால அதனை லேண்ட் ஆஃப் லேக்குங்கிறாங்க. அடுத்தது ரஷ்யா எங்கே அமைஞ்சிருக்குன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் யூரோப்பில் அமைஞ்சிருக்கு. அடுத்தது உக்ரைன் அப்படிங்கிற கண்ட்ரியை பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் வாட் இஸ் த ரீசன், அங்கே அதிகமான அளவில் கோதுமை விளையிறதுனால உக்ரைனை பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படிங்கிறாங்க. லிசன், Europe and Asia are parts of the major landmass. Europe is separated from Asia by the Ural Mountains and the Caspian Sea. The world's smallest country, the Vatican City is in Europe. The Volga is one of the longest river in Europe. Finland in Europe is called the land of lakes because melting ice sheets have created a lot of lakes there. Some countries in European continent are France, Spain, United Kingdom, Germany, Norway, Austria, Greece, Spain, Portugal and Italy. இந்த கண்ட்ரீஸில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா யூரோப்பில் அமைஞ்சிருக்கு. ரஷ்யா த கண்ட்ரி ஸ்ட்ரெச்சஸ் ஓவர் வெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் நார்த்தன் ஏசியா. ஆசியா வந்து ரஷ்யா எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஈஸ்டர்ன் யூரோப்லேயும் நார்த்தன் ஏசியாவிலையும் அமைஞ்சிருக்கு. உக்ரைன்ஸ் ஸ்டீப் ரீஜியன் இஸ் கால்டு த பிரெட் பேஸ்கட் ஆஃப் யூரோப் பிகாஸ் இட் ப்ரொடியூஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வீட். ஓகே, நம்ம இந்தியாவில் எதை நம்ம பிரெட் பேஸ்கெட்டுன்னு சொல்கிறோம்னா பஞ்சாப் அதிகமான கோதுமை விளையிறதுனால. அடுத்தது நம்ம பார்க்க போது ஆஸ்திரேலியா பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா ஒரு ஐலாண்டு லேண்ட்ஸ்கேப்ஸு. அடுத்தது இந்த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிறாங்க. இது வந்து 2500 ரீஃப்ஸ் இருக்குது. அதாவது கடல் சம்மந்தப்பட்ட கடல் உயிரினங்கள் வாழ்கிற ஒரு பயோடைவர்சிட்டி விசிபிளான ஒரு பிளேஸ். இது வந்து ஒரு நேச்சுரல் பார்க்க ரொம்ப அழகு மிகுந்த ஒரு கான்டினென்ட்டாகவும் பயோடைவர்சிட்டி கடல் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. அது வந்து நம்ம விசிபிளாக இருக்குது. ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும் போதும் அங்கே இருக்கிற தீவுகள்லாம் விசிபிளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது டாஸ்மேனியா அப்படிங்கிற ஒரு ஐலாண்டு. அது தவிர பல நியூமரஸ் ஐலாண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிசன், ஆஸ்திரேலியா இஸ் அன் ஐலாண்ட் கண்டெய்னர் கவர்டு வித் யூனிக் லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் நேச்சுரல் வண்டர்ஸ். த கிரேட் பேரியர் ரீஃப், த பிரைட் அண்ட் எ ஜாய் ஆஃப் Australia is made up of nearly 2500 individual reefs and visible from space. Australia includes the island of Tasmania and numerous small islands. அடுத்தது கிளாஸரி கொடுத்துருக்காங்க. லிசன், சிவிலைசேஷன் அப்படின்னா a society is an advanced state of social development. அதாவது நாகரிகம் உருவாக்குனது அப்படின்னு படிக்கிறோம்ல, அதுதான். நெக்ஸ்ட் ஐலாண்ட் அப்படின்னா a piece of land surrounded by water. அதாவது ஒரு சிறிய நிலப்பகுதி நீரால் சூழப்பட்டது. மான்யூமெண்ட் அப்படின்னா எ பில்டிங் தட் இஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ப்ரிசர்வ்ட் ஆஸ் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. மான்யூமெண்ட்னு என்ன, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு நம்ம பப்ளிக்கால் கவர்மெண்ட் எல்லாம் அதை ப்ரிசர்வ் பண்ணதில் அந்த பகுதி தான். ரீகேப் கொடுத்துருக்காங்க. எர்த் ஹேஸ் 7 continents. ஈச் ஆஃப் தி 7 continents இஸ் டிவைடட் இன்டு கண்ட்ரீஸ்.
The name of the 7 continents of the world are Asia, Africa, North America, South America, Antarctica, Europe and Australia. Dear children, today lesson complete ஆயிடுச்சு. இதிலிருந்து உங்களுக்கு homework வரும். complete பண்ணுங்க. Thank you.